நஹ்மதுஹு வனஸ்தஹீனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் ஜுமாவை ஆரம்பம் செய்கின்றேன். உலக மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்றும் என்று தீர்மானித்தால், இதோ இவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்துக்கு குறை சொல்ல தகுதி படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் சுடுமுள் கிடத்தப்பட்டும் இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரே நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும், அல்லாஹ்வை வணங்காத கட்டுப்படாத மக்களுக்கு உணவுக்கு ரட்சித்து வரும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை நாம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய ஜிம்மாவுடைய தலைப்பின் கீழ் வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு தலைசிறந்த படைப்பாக மனித சமுதாயமாக வாழக்கூடிய நம்மளை படைத்திருக்கிறான். வலக்கது கர்ரபனா பனி ஆதும், உலகத்திலே ஒரு சிறப்புக்குரிய படைப்பினம் இருக்குது என்று சொன்னால் அது மனித சமுதாயமாக வாழக்கூடிய நம்மளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் எவ்வளவோ படைப்பினங்கள் இருந்தாலும் சிறந்தது ஒன்று இருக்குது என்று சொன்னால் அது மனிதர்களாக நம்மளைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படியாப்பட்ட இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறான். எண்ணில் அடங்காத அருள்கொடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதில் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள்கொடை, ஒரு மனிதனுடைய உடலில் ஈங்கக்கூடிய பார்வை. இந்த பார்வையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்களில் சிறப்பித்து சொல்கின்றான். அதற்கு என்று ஒரு கட்டுப்பாடுகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வ லிஸானன் வ ஷஃபத்தைன், மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு 2 கண்களை நாம் ஆக்கவில்லையா, 2 கண்களும் நாவையும் 2 உதடுகளையும் நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ஏன் அல்லாஹ் இந்த கண்களை பற்றி இவ்வளவு சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்றால், பார்வையுள்ள ஒரு மனிதனும் பார்வை இல்லாதவர்களும் 2 பேரும் சமமாக கேட்டால் சமம் இல்லை. இந்த பார்வையுடையவர்கள் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு தேவையான, இந்த உலகத்தில் முன்னேற்றத்துக்கு தேவையான எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அவனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த பார்வை. இந்த கண்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் ஏராளமான சிறப்புகளை சொல்கிறார்கள். அது 3 அடுக்கு, அது ஒவ்வொன்றாக பல பிரிவை பிரித்து சொல்கின்றார்கள். அதுக்குள்ளே போனாலே அது மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பான். இந்த பார்வையின் மூலமாகத்தான் ஒரு மனிதனை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தை நல்ல விதத்தில் அவனிடத்தில் பழகின்றோம், பேசுகின்றோம். ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து அவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அந்த பார்வை இந்த மனிதனை பார்த்தவுடன் நிற்கும். இன்றைக்கு அவரை நாம் பார்த்தோமல்ல, அவர் தான் இவர். சொந்த பந்தங்களாகட்டும் உறவுகளாகட்டும், இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்புகளாக இருந்தாலும் இந்த பார்வையின் மூலமாகத்தான் நிறைய முன்னேற்றத்துக்கு செல்ல முடியும். அப்படியாப்பட்ட இந்த பார்வையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் தன் திருமறையை சொல்லுகின்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் பி முதூனி உம்மஹாத்திக்கும்,
ல தஅலமூன ஷைஅன் வஜாலக்கும் சம்ஹா வல் அப்சார வல் அஃபீத கலீலம் மா தஸ்குரூன். மனிதர்களே, உங்கள் அன்னையனுடைய வயிற்றில், உங்கள் தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் அறியாது. உங்களுக்கு அந்த கருவறையில் இருக்கும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய செவிப்புணர்வுகளை உங்களுக்கு கொடுத்தான், பார்க்கக்கூடிய பார்வைகளை ஏற்படுத்தினான், பதிவு செய்யக்கூடியது, மனிதர்கள் பேசக்கூடியது ஒவ்வொன்றையும் பதிவு செய்யக்கூடிய உள்ளத்தை கொடுத்தான். இதெல்லாம் எதற்கு தெரியுமா உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். சிறந்த படைப்பு, இந்த உறுப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு இது உங்களுக்கு எதற்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றால் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், உங்களுக்கு செவிப்புணர்களையும் பார்வைகளையும் இதயத்தையும் கொடுத்தேமே, எதற்கு தெரியுமா? நன்றி ரொம்ப குறைவாக செலுத்துகிறீர்களே என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஒரு இருட்டறையில் இருந்து நாம் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் நாம் வந்தபோது எப்படி வந்திருக்கிறோம் என்றால் பார்வையுடையாக, சிந்திக்கக்கூடியதாக, கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு உருவமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறானே. அதற்கு இறைவன் நம் இடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நீ நன்றி செலுத்து. எவ்வளவு அருள்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணை கொடுத்திருக்கிறான், கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான், உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவனுக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்கின்ற நன்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதிர்பார்க்கின்றான். அப்ப நன்றியுடைய மக்களாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மட்டுமா? இறைவன் கேட்கின்றான், இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய கவர்ச்சிகளின் பக்கம் உங்கள் பார்வைகளை திருப்பி விடாதீர்கள். இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம் என்றால் இன்னமல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஜீனத்தூன், இது கவர்ச்சி தரக்கூடியது. இல்லா மத்தவல் உரு, இது ஏமாற்றக்கூடிய வசதிகள் தவிர வேறில்லை. அப்படியாப்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையை இந்த கவர்ச்சியின் பக்கம் திருப்பி விடாதீர்கள். எவ்வளவு ஆசை நம்ம உலகத்தில் இருக்குது, இது வேணும் அது வேணும், இதை பார்க்கிறோம் அதை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஒரு வரையறை வைத்திருக்கிறாரே, அதை தாண்டி நம்ம போய் எங்கேயா விழுந்து விடுகின்றோம். அல்லாஹ் நமக்கு என்று சில கட்டளைகளை வைத்திருக்கிறான், அந்த கட்டளைகளை மீறி விடுகின்றோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்று வேறில்லை. நிரந்தர வாழ்க்கை என்று இருக்குது என்று சொன்னால் அது மறுமை வாழ்க்கை தான். உன்னுடைய பார்வையை இந்த கவர்ச்சிகரமான உலகத்தின் மீது, மோகத்தின் மீது விழுந்து விடாது. நிறைய அர்த்தம் இருக்குங்க இதுல. எப்படியெல்லாம் இருக்குது? உலக ஆசையின் மீது அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யக்கூடாது. இந்த உலகம் தான் பெருசு என்று இந்த உலகத்துக்காக அப்படியே சேமிச்சு வச்சுக்கிட்டே போய்விடக்கூடாது. இந்த உலகத்துக்காக எவ்வளவு பெரிய தவறு வேண்டுமானால் செய்யலாம் என்கின்ற எண்ணம் வரக்கூடாது. அதான் கவர்ச்சி. இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி என்ன? புது பங்களா, புது வீடு, காரு, அப்படியே சுகபோகமான வாழ்க்கை, யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து விட, அந்த கவர்ச்சியின் பக்கம் நீ சென்று விடாதே. உலகத்தில் வாழ். உனக்கு அழகான படைப்பாக உன்னை படைத்திருக்கிறோம், அருட்கொடையை கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு ஒன்னால அனுபவிக்க முடியும் அனுபவித்துக் கொள். இறைவன் போட்ட கட்டளையின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உன் பார்வையை நீ இந்த கவர்ச்சியான பக்கம் திருப்பி விடாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மனிதர்களை பார்த்து சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த சிறந்த படைப்பை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சில பேரை நரகத்துக்காக நாம் படைத்திருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாது. அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வை இருக்கும்,
அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். பார்க்க மாட்டார்கள் என்றால் நல்லதை பார்க்க மாட்டார்கள், உண்மை எது என்று பார்க்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் தேவையில்லாத எதெல்லாம் இருக்குதோ அதை பார்ப்பார்கள். எதெல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப சொகுசாக இருக்குமோ அதை பார்ப்பார்கள். நல்லதை பார்க்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள். இவர்கள் யார்? கால்நடையை போன்றவர்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டு இல்லை, அதை விடையும் வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள். நல்லதை பார்க்காமல், நல்லதை கேட்காமல், நல்லதை கொண்டு சிந்திக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கால்நடை விட மோசமா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில் எந்த ஒரு முஸ்லிம் இறை நம்பிக்கையாளரும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளருக்கு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கின்றான், முகமதே நீங்கள் சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளருக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவருடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு தூய்மையான ஒன்று. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவருடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். ஏன்னா இதுதானே கற்பை பேணிக் கொள்ளட்டும் என்றால், இவர் தப்பான பார்வை தான் ஹராமான வேலைக்கு செல்ல வைக்குது. இவன் செய்யக்கூடிய அந்த தவறான காரியம் இவனை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர் சொல்ற, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், இறை தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தூதரின் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவருடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். தப்பான பார்வை எங்கு போகும்? இவனுடைய எல்லா விதமான ஆபாசமான காரியத்துக்கும் செல்லும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதுதான் அவனுக்கு தூய்மையானது. இது ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றானா? அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். கூடுதலாக அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய அலங்காரத்தை வெளியே தெரியாமல் நடந்து கொள்ளட்டும். அவங்க வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்நிய ஆண்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஏன்னா இதுதான், இந்த கட்டுப்பாட்டை மீறக்கூடிய நேரத்தில் தான் மனிதன் என்ன செய்வான் என்றால், பல்வேறு தவறான பாதையில் செல்லக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு பார்வை எப்படி நம்ம பார்க்கிறோம்? எப்படியெல்லாம் நம்முடைய பார்வை இருக்கிறது? நம்முடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அலங்காரத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, அல்ல வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் எப்படி போறோம்? சொல்லவே முடியாது. அதை அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தான் இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டுகிறார்கள். பருதா போட்டாலும் கூட அந்த நகையை வெளியே பார்க்கணும், பூவை வெளியே தெரியணும், அந்நிய ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காகவே அந்த மேக்கப்பிலிருந்து மணிக்கணக்காக அலங்காரம் செய்வார்கள். இது அல்லாஹ் தடுத்த காரியம், அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அந்த சாலை பகுதியில், மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சாலையில் அமர்வதை நீங்கள் தடுத்து விடுங்கள், சாலை பகுதி இந்த ரோட்டு சாலையில் நீங்க இருக்காதீங்க, அமராதீர்கள் என்று கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு வேற எங்கு வழி இல்லை,
நாங்கள் இங்கே தான் வந்து பேசணும், இங்கே தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்று சகாபாக்கள் சொல்கிறாங்க. அப்படி என்றால் பாதைக்கு என்று இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பாதைக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, பாதைக்கு உரிமை என்ன தெரியுமா? உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒரு அந்நிய பெண் வருது, கடைக்கு போவதற்காக வருது. இன்றைக்கு பாதை இல்லாத ஏரியாவே இல்லை. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கேங்காக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அதிகமாக இளைஞர்கள் இருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு என்று ஒரு உரிமையை கொடுங்க. என்ன? உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஒரு அந்நிய பெண் வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் அடுத்தது சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சினாலோ உங்களுடைய செயல்னாலோ பிறருக்கு நீங்கள் தொல்லை தரக்கூடாது. யாராவது சலா சொல்கிறாங்க, அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. பாதியில் இப்படி அமர்றீங்களா, அந்த இடத்துல நல்லதை ஏவுங்க. தீமையான காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துங்கள். இதுதான் பாதைக்கு கொடுக்கக்கூடிய உரிமை என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. பாதையில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம கேங்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழியாக ஒரு பெண் பிள்ளை வர முடியுமா? அந்த வழியாக யார் எப்படி பேசுகிறா? இங்கே இருக்கக்கூடிய நிறையா இடங்களை நம்ம பார்த்தோம்னா அந்த பாதைகளில் இதுக்குன்னே முன்கூட்டியே வந்து நின்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தப்பான பார்வையை பார்த்து பல விஷயத்தை வளர்த்துவாங்க அப்படியே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு மாற்றமான காரியங்கள் தான் செய்வார்கள். ரோட்டில் போகும்போது ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் பதில் சொல்லுவாங்களா? ஒரு நன்மையான காரியத்தை பார்க்குறாங்க, அதை தூண்டுவாங்களா? கண்ணு முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு தீமை நடக்குது, இதை தடுப்பார்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அட, பாதைக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்போ இன்னைக்கு அந்த மாதிரியாக நிறைய இடங்களில் பார்க்குறோம், அந்த பாதைக்கு என்று முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அந்நிய பெண்கள் வந்தாலும் அவங்கள பார்க்கக்கூடிய காரியம்தான் நிறைய இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதன் மூலமாக பல பிரச்சனைகள் வரக்கூடியதை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சகாபி கேட்குறாங்க, ஜரீர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யதார்த்தமாக அந்நிய பெண் மீது என் பார்வை பட்டு விடுகிறது, நான் என்ன செய்வது? உடனடியாக நீ திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யதார்த்தமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குறோம், இதை கேட்குறேன், இயல்பாகவே நான் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குறேன், என்ன செய்வது? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உடனடியாக நீ திருப்பிடு. ஏன்? அடுத்த பார்வை சைத்தானுடைய பார்வை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன விஷயத்தை பேணுதலாக நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும், நம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது இருக்கணும். நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். உடனே திருப்பி விட வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பருவம் என்பது ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாங்க, உங்களில் யாராவது, இளைஞர்களுக்கு சொல்றாங்க, உங்களில் யாராவது திருமணத்துக்கு சக்தி பெற்று விட்டால் நீங்கள் திருமணம் முடித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய அந்த தவறான பார்வையை அதிலிருந்து உங்களை காப்பாற்றும், உங்கள் கற்பை அது பேணிக்கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு திருமணம் செய்யறதுக்கு நீ சக்தி பெற்று விட்டால் நீ உடனே திருமணம் முடித்து விடு. ஏனென்றால் ரோட்டில் நின்று 4 பேர்த்த பார்க்கறது, பிடிக்கிறது, இதெல்லாம் தடுத்து விடும்.
உன் பார்வைக்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். அப்படி இல்லையா, அதுக்கு உங்களோட சக்தி இல்லையா, நீ நோன்பு வச்சுக்க, நோன்பு உன்னை கட்டுப்படுத்தும். ஏன்னா ஆபாசத்தின் பக்கம்தான் இன்றைக்கு இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அதில் தான் அதிகமாக முழுகி கிடக்குது. ஆபாசம் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். எந்த துறை எடுத்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு பேப்பர் வாங்கினாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பரில் கூட ஆபாச விளம்பரம் இருக்குது. பெரியவங்களிருந்து சின்னவங்கள வரைக்கும் சின்ன ஒரு விஷயத்தை இது அதனால அது ஆபாசத்தை போட்டிருக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடியதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. உங்கள் நாவு செய்யக்கூடிய விபச்சாரம், உங்கள் வாய் செய்யக்கூடிய விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் இதெல்லாம் விபச்சாரம் செய்யும். விபச்சாரம் என்ன? நீங்கள் பார்க்கக்கூடிய தப்பான பார்வை, நீங்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தப்பாக பேசக்கூடிய பேச்சு அது விபச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து ஒரு பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயம். இந்த பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த விஷயத்திற்கு நம்முடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், அதுவும் இறை நம்பிக்கையாளர்கள், நாம் எப்படி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும்? தீமை செய்வதற்குத்தான் நம்முடைய உள்ளம் அழைப்பாய். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வின் திருமறை சொன்ன மனுஷனுடைய உள்ளம் தீமை செய்யறதுக்குத்தான் அழைப்பாய். எதை வச்சவன் தீமை செய்வான்? கண்ணை மூடிட்டு தீமை செய்ய முடியுமா? தப்பானதை பார்ப்பான். தப்பான பார்வைதான் அவனை தீமைக்கு வழிவகுக்கிறது. அப்ப தீமையான காரியங்கள் செய்வதற்கு நமக்கு மெயின் என்னன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தான் அதை நம்மளை தீமையின் பக்கம் கொண்டு செல்கிறது. ஒரு மனுஷனை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், நல்ல இபாதத்து, இதெல்லாம் இறை நம்பிக்கையாளருக்கு சொல்லப்பட்ட செய்தி. நம்ம பார்க்குறோம், சலாம் சொல்கிறாரு, நிறைய இபாதத்துகள் செய்கிறாரு, நல்ல பழக்கத்தை பார்க்குறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், எல்லாமே பார்க்குறோம். வெளிப்படையாக பார்க்கும்போது இவர் ஒரு நல்லவர் அப்படி என்று நம்ம முடிவு செய்கிறோம். ஆனால் அவருடைய தப்பான பார்வை, அவர் தீமையான காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு தகவல் தெரிஞ்சோன்னா நம்ம எப்படி அவரை பார்ப்போம்? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கார் இவர், இப்படியாப்பட்ட ஆளா என்று நம்ம முடிவு செய்வோமா இல்லையா? ஏனென்றால் தனிமை என்று வந்தால் எந்த மனிதனும் விதிவிலக்கு இல்லாமல் இருக்கிறோம். நம்ம தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை பரிசோதிச்சு பாருங்க. நம்ம தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படியெல்லாம் தவறு செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறோம். இன்னைக்கு செல்போன் இல்லை என்று சொல்லக்கூடிய யாரும் கிடையாது. எல்லாத்துடைய கையிலையும் செல்போன் இருக்கிறது. தினந்தோறும் நான் குரான் ஓதுறேன், குரான் படிக்கிறேன், அது இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சு கொள்றேன் சொல்லக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். பெரும்பான்மையான மக்கள் செல்போனை நம்ம எடுத்தோம்னா அதிகமாக எதில் இருப்போம் என்றால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு போன்ற பல சமூக வலைத்தளங்களில் நம்ம முழுகி கிடப்போம். ஆபாசம் இல்லாத செய்திகள் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சில பேர் தனிமையிலே அந்த ஆபாசத்திலே முழுகி அப்படியே அதில் போய்கொண்டே இருப்பார்கள். யாரு? இறை நம்பிக்கையாளர்கள். ஏன் யாரும் பார்க்கல, யாரும் இல்லை, நம்மளை யாரும் கேட்க போறதில்லை, நம்ம தனி ரூமு, யார் இருக்கிறா என்கின்ற அந்த உணர்வின் காரணமாக நம்ம இந்த தீமையான காரியத்தை செல்போன் மூலியமாக நிறைய பார்க்கக்கூடியது. நேரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணுமா, தொழுகையாக இருந்தாலும் இபாதத்தாக இருந்தாலும் உடனடியாக செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். தொழுகை வர்றோம், தொழுகை முடிஞ்ச உடனே சுன்னத்தான தொழுகணும் என்கிற எண்ணம் இருந்தாலும் அது தொழுகை முடிஞ்சோன்னு போயிடுவோம். இபாதத்து செய்யணும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொன்னா நிறைய நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு திக்ருக்கு நன்மை இருக்குது.
இதை நம்ம சொல்லலாம். தொழுகை முடிஞ்சோன்னா போயிடுவோம். தொழுகை முடிஞ்சால் நிறைய துவா இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது சொல்லணும்னு நினைப்போம், நேரம் பத்தாது, போயிடுவோம். ஆனால் செல்போனை நாம் எடுத்தோம் என்றால் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு எடுத்தோம்னா அது நம்ம 10 நிமிஷம் தான் பார்க்குறோமா? பார்த்துக்கிட்டே இருப்போம், போய்கிட்டே இருக்கும். பார்த்தா 12 மணிக்கு ஆரம்பிச்சது 1 மணி ஆயிடும். சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், அவர் கூப்பிட்ற வரைக்கும் பார்க்கலாம், இவர் கூப்பிட்ற வரைக்கும் பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ தனிமையில் செய்யக்கூடியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கவில்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லாஹ் சொல்றார், தன்னை யார் பார்க்கவில்லை என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அவர்கள் செய்கின்ற அந்த ரகசியத்தையும் ரகசியத்துக்கு மேல ரகசியத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மளை பக்கத்தில் ஒரு பார்க்கணும், யாராவது இருக்கிறான்னு பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபோனை நோம்புது பார்க்கும்போது ஏதோ ஒன்று வந்துருச்சு, இதுலேயே கேமரா இருக்கான்னு பார்க்குறோம். மனுஷனுக்கு பயப்படுறோம், ஆனால் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அந்த பய உணர்வு நம்மகிட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளில் ஒரு பெரிய நன்மை செஞ்ச இறை நம்பிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெரிய மலை அளவுக்கு, திகாமா என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலை அளவுக்கு நன்மை செய்த ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள். அந்த கூட்டத்தினருடைய அந்த நன்மை நிறைய இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், அந்த நன்மையெல்லாம் தூசி போல அல்லாஹ் தூள் தூளாக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சௌதார் அலியில் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார்? ஏன், எதற்காக அவங்களுடைய நன்மை இப்படி அழிஞ்சு போகுது, என்ன காரணம் என்று கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று இவங்க கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா? அறிந்து கொள்ளுங்கள், உங்கணைத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், நிறைய உங்களோடு நின்று இரவுல நின்று வணங்கியவர்கள், தொழுகை தொழுதவர்கள், இபாதத்து செய்தவர்கள், நன்மை திகாமா மலை அளவுக்கு நன்மை கொண்டு வந்தவர்கள். எதனின் காரணமாக அவங்களுடைய நன்மை அளிக்கப்பட்டது என்றால், ரகசியமாக செஞ்சாங்களே, யாரு பார்க்கல என்று தனிமையில செஞ்சாங்களே, அல்லாஹ் தடை செய்யப்பட்ட காரியத்தை தனிமையில இருந்து செய்தார்களே, அதனின் காரணமாகத்தான் அவங்க நன்மை எல்லாம் தூள் தூளாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. நம்ம செய்யக்கூடிய நன்மை, வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கு நன்மை சம்பாதிக்கிறவங்க இருக்கிறோம், டெய்லியும் தொழுகையில் 5 வேளை தொழுகையில் நன்மை சம்பாதிக்கக்கூடிய இருக்கிறோம், தான தர்மம் செஞ்சு நன்மை செய்யக்கூடிய இருக்கிறோம். இந்த நன்மையெல்லாம் நம்முடைய பார்வையின் மூலமாக தனிமையாக இருந்து நாம் தவறு செய்து விட்டால் அதெல்லாம் தூள் தூளாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்போ சிந்திச்சு பாருங்க, நம்முடைய இந்த நன்மையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நல்ல விஷயத்திலே மட்டும்தான் நம் அந்த பார்வையை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், மறுமை நாளில் அவர்களை அல்லாஹ் விசாரிப்பார். எப்படி விசாரிப்பான் என்றால், அவருடைய செவிப்புணர்வுகள், பார்வைகள், உள்ளம். நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அதிகமான இடங்களில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இந்த 3 சேர்த்து சொல்லுவான். செவிப்புணர், கேட்கக்கூடியது, பார்க்கக்கூடியது, கல்வி, உள்ளத்தை, இந்த 3 அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லுவான். நம்ம இந்த சொன்ன சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வரும், சேர்த்து இந்த 3 தான் சொல்லுவான். இந்த 3ஐ பற்றியும் மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். என்ன, எதை பார்த்தா என்று கேட்பான். உங்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பார்வையை, கேட்கக்கூடிய செவிப்புணர்வுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். மறுமை நாள் இதற்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக மறுமையில் நாம் இருக்க வேண்டும். இதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு கட்டளையிட்டாலோ அதை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியல் வருவானாக. வாஹுர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே ஒரு எச்சரிக்கை செய்கின்றான். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்த நாம் மறுமையின் நாளில் அல்லாஹ் சில பேர்த்த கூடனாக எழுப்புவான். அந்த குருடனாக எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ட்ட இந்த மனுஷன் கேட்பான், கால ரப்பி லிமா சக்கரத்தனி, என் இறைவா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நான் பாறையுடையனாக இருந்தேனே, பக்கத்து குந்தும் பசீரா, நான் என்ன தவறு செஞ்சேன், எதற்காக என்னை கூடனாக எழுப்பினாய் என்று அல்லாஹ் இடத்துல கேட்பான். கதாலிக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவாமா, அப்படித்தான், அட உலகத்தை நீ எல்லாத்தையும் பார்த்த, அழகை பார்த்த, அறிவிப்பு எல்லாத்தையும் பார்த்த, எதை பார்க்க வேண்டுமோ அதை நீ பார்க்கவில்லை. உனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை நீ பார்க்கவில்லை, திருமறை குர்ஆனை நீ படிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டி நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் உனக்கு இந்த தண்டனை நம்ம கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல. யாரெல்லாம் இந்த உலகத்திலே பார்வை இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்தோமோ அவர்கள் மறுமையினால் குருடராக எழுப்பப்படுவார்கள். எதை? நல்லதை பார்க்காமல் தீமையானதை பார்த்ததின் காரணமாக அந்த உலகத்தில் மறுமையினாலில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான். இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இதோட ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம பகுதியை சேர்ந்த 2 நபர்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் மெதுவாக போயிட்டு இருந்தார். போகக்கூடிய நேரத்தில் பின்னாடி வந்த ஒரு வாகனம் அவங்கள இடித்து ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. இவங்க மெதுவாக போயிட்டு இருந்தாங்க, பின்னாடி ஒரு லேடிஸ் ஓட்டிகிட்டு வந்து அவங்க விபத்து ஏற்பட்டு அவருக்கு கால் முறிவு, பின்னாடி முதுகில் வந்து பல இடங்களில் வந்து காயம் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு சிகிச்சைக்காக அவங்க சர்ஜரி செய்வதற்காக கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் இம்தியாஸ் அகமது என்று சொல்லக்கூடிய அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னொருத்தரும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பம். அவர் சம்பாதிச்சா தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த நிலையில் வந்து இருக்கிறாரு. அவருக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்க. நம்மள ஒருத்தர் நம்ம பகுதியில் வரக்கூடியவங்க, தொழுகைக்காக வரக்கூடியவங்க, அவங்களுக்கு திடீரென்று விபத்து, இது அல்லாஹ்வுடைய விதி. ஆனால் போயிட்டுருக்காரு, பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க, இவர் மேலே எந்த தவறும் இல்லை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க விபத்து ஏற்பட்டு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்துருக்கான். அதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும். அந்த குடும்பத்துக்கும் மன ஆறுதலை கொடுக்க பிரார்த்தனை செய்யுங்க. அதை விட பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுங்கள். வாகுர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.